தோட்டம் அது பயங்கர சும்மா இல்ல காட்டுற ஆட்ட கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம் இது தட தொடக்கம் இனி ஆட்ட பறக்கும் நீ கண்ணு முழுப்பம் அது போ தனி உள்ளே தண்ணி இருப்பது ஒரு கூட்டணி உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான் பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் முத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் முத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் முத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் பேரு மத்யா அடுத்தது ரகசியம் லட்சியம் அறிந்தவன் தவமும் செய்வான் நிச்சயம் நிச்சயம் பகலினை காட்டுவான் உனக்கு லட்சத்தை வைத்துதான் பூட்ட இனிதான் இருக்கு இவனோட வேட்டை பலிக்காது உன்னாட்டம் நீங்க பலிக்காது முடியாது உன்னை வெல்ல முடியாது சூரியனை சுட்டு தள்ள இங்கே தான் வழியது சிறிதான் பார்ப்பாயா சதித்திட்டமே இவனது முதல் மந்திரம் மனித உருவத்தில் சுற்றுகிற யந்திரம் மாயங்கள் காட்டும் இவன் புதுமை தந்திரம் உசிர விடாதே ரொம்ப பத்திரம் தப்பிக்க முடியாத உண்மைகள் தெரியுமே பயந்து போகாதே உன் வாழ்வுதான் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் புத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் பேரு மத்யா அடுத்தது ரகசியம் முத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் வருகிற தோட்டம் அது பயங்கர சும்மா இல்ல காட்டுற ஆட்ட கண்டு பயம் வரும் மெல்ல மெல்ல குதிரை இல்லாம வேட்டையாடி பழக்கம் இது தட தொடக்கம் இனி ஆட்ட பறக்கும் நீ கண்ணு முழுப்பம் அது போ தனி உள்ளே தான் இருப்பது ஒரு கூட்டணி உன்னோட நிலை வந்து உன்னை தானே அடைவான் பூகம்பம் போல இவன் உலகெங்கும் வெடிப்பான் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் தப்பிக்க முடியாது உண்மைகள் தெரியுமே பயந்து போகாது உன் வாழ்வு தன் முடியுமே கணக்கு போட்டு உன்னை கச்சிதமா முடிப்பான் புத பேரு மத்யா அடுத்தது ரகசியம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டிய மத்யா தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம பண்ணிட்டிய மத்யா அத்தான் உன்னை கூட்டு வர சொன்னாரு உனக்கு விருந்து வைக்க சூரிபாயா மாத்திரையா அவ்வளவு தைரியம் வந்துச்சு என்ன இதெல்லாம் எதுக்காக என்ன இங்க நாய் விருந்தாளி கிட்ட இப்படியா நடந்துக்கிறது துப்பாக்கி ஏறா நிறுத்தி தொழல சாரி சௌத்ரி சார் சரியான பைத்தியம் அவன் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சுத்தமா தெரியாது சாரி சொல்லு மாயா அப்லஜிஸ் இப்படி பாதி ராத்திரி என்ன பயன்படுத்தி எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க சௌத்ரி சார் நீங்க வெளியூருக்காரர் எங்க குடிசைக்கு வந்திருக்கீங்க அப்புறம் எங்க கூட சூதாட்டம் வேற ஆட போறீங்க அப்ப விருந்தாளியை கவனிக்கணும்ல இந்த ஸ்காட்ச் அடிக்க வச்சுட்டு
என்னையும் அந்த விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ற ஐடியாவும் இல்லையே. விஸ்கி அடிங்க. சௌத்ரி சார், இது ஒரு மாதிரி சிகிச்சை. யாருக்கு தெரியுமா? சீரியஸ்லி எடுத்துக்காதவங்களுக்கு எல்லாம். இந்த சூதாட்டம் இருக்கே சௌத்ரி சார், இது ஒரு மாதிரியான போதை. ஒரு தடவை ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிக்கவே நிக்காது. ஜெயிச்சுட்டா நீங்க ராஜாதான், தோத்துட்டா கோமணம் கூட மிஞ்சாது. அப்புறம் பணத்தை கொடுத்து தானே ஆடும். இந்த நாய் எங்க பணத்தை திருப்பி கொடுக்காம ஊரை விட்டு ஓட பார்த்தான். மிஸ் டிவிஎஸ், சூதாட்டத்துல ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் சௌத்ரி சார். ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல உயிர். அட இருங்க, என்ன பண்றீங்க? உட்காருங்கன்னு சொல்றேன்ல. விஸ்கி அடிங்க. அதிகமா உணர்ச்சி வசப்பட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ராம் ராம், ஆத்மா சாந்தி. அந்த சூரி மனுஷனே இல்ல, அப்படியே பஸ்மாசுரம் தான். அவன் எது மேல கை வச்சாலும் அது அப்படியே அழிஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும், பஸ்மமாயிடும், நாசமா போயிடும். பஸ்மாசுரன் அவன் எது மேல கை வச்சாலும் அது எரிஞ்சு பஸ்மமாயிடும் சிவபெருமான் வரம் கொடுத்தார். அந்த சமயத்துல எல்லா உயிரினங்களும் அவனை பார்த்து பயந்த போது சாட்சாத் பகவான் விஷ்ணுவை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். பஸ்மாசுரனை தோக்கடிக்க பலம் தேவையில்லை, தந்திரம் தான் தேவைன்னு அவருக்கு தெரியும். அதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து அவர் செஞ்ச தந்திரத்தால பஸ்மாசுரன் தன் தலைமையில தானே கை வச்சு பஸ்மமாயிட்டான். சூரிய கூட அவனுடைய கர்வமும் பேராசையும் பஸ்மமாக்கிடும். அதுக்கு நீ மோகினி அவதாரம் எடுத்து அவனை ஏமாத்தணும். அதுல அந்த சூரிய தனக்கு தானே கொள்ளி வச்சுட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். இந்தாங்க மேடம், சூடான டீ. இல்ல இந்த கிளாஸ்ல இது ரன்பீர் அண்ணனுக்கு இஞ்சி போட்ட டீ. கரகரப்பான தொண்டைக்கு நல்லது. என்ன நீ அவனை பொண்டாட்டி மாதிரியே பாத்துக்கிற? எவ்வளவு நாள் அவனுக்கு இந்த சௌத்ரி தெரியும்? உன்னை பாக்குறதுக்கு ஒரு நாள் முன்னால சூரிய ஆளுங்கிட்ட இருந்து அப்பதான் என்ன காப்பாத்தினாரு. காப்பாத்தினா? கொஞ்சம் பணம் கடை வாங்கியிருந்தேன். அண்ணன் தான் ஹீரோ மாதிரி வந்து 50,000 ரூபாய் கொடுத்து நல்ல வேலை என்ன காப்பாத்தினாரு. எனது முதல் தடவை பார்த்தான் 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டான், முன்ன பின்ன தெரியாமலே. உனக்கும் சூரியக்கும் ஆவாதுன்னு புரியுது. அவனுக்கு என்ன விரோதம் இருக்கும்? ஏதாவது இருக்கும். அண்ணே வாங்கண்ணே. லிஸ்ட்டுங்க. அதை விடுங்க, உங்களுக்கு சூடா இஞ்சி டீ போட்டிருக்கேன், அதை குடிங்க. லிஸ்ட். ராஜு, அது சூரிய யார் யாரை போட்டானோ அவங்க பேர்லாம் லிஸ்ட்ல இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் பண்டிச்சி. அது இப்போ நடந்துருச்சு. பஸ்மாசுரன் பஸ்மமாறதுக்கான நேரம் வந்துருச்சு.